Hello viewers, how are you? I hope you are doing good and being safe. Welcome to our science class. Today we will be learning 6th chapter in class 7. The chapter name is Physical and Chemical Changes. Yes, அதாவது இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் எவ்வாறு நம்மை சுற்றி நிகழ்கிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்கிறோம். Yes. Already we learned some topic from the chapter. Before we are going to start a new topic, just recall them. Yes. For example, first topic we learned physical change. அதாவது இயற்பியல் மாற்றம்னா என்னன்னு பார்த்தோம். For example, one piece of paper cutted into a more than one piece of paper. It is an example of physical change. The next chemical change. Yes, அதாவது வேதியியல் மாற்றம் எவ்வாறு நடைபெறுது, வேதியியல் மாற்றம்னா என்ன அப்படின்றது நம்ம முந்தைய வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் ஒன் ஆஃப் த கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ வி லேர்ன் மெக்னீஷியம் ரிப்பன் பர்னிங் ஆக்டிவிட்டி. எஸ், அதாவது மெக்னீஷியம் ரிப்பன் பர்ன் எரியும் பொழுது அது ஒயிட் கலரில் எரியும். அது மட்டும் இல்லாமல் இட் வில் கிவ்ஸ் அஸ் ஆஷ் அஸ் எ மெக்னீஷியம் ஆக்சைடு. எஸ், அதாவது மெக்னீஷியம் ரிப்பன் எரியறது மூலயமா சாம்பலாக மெக்னீஷியம் ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. ஸோ இட் இஸ் எ ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ். இஃப் த ஆஷ் ஆட் டு வாட்டர், அதாவது அந்த சாம்பல் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது it will gives us a one more new substrate, magnesium hydroxide. So how is it possible? We learned previous video detailed. Yes, today we are going to discuss new topic of this lesson, change in color of the copper sulfate solution due to reaction with iron. Yes, அதாவது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட நிறம் எவ்வாறு மாறுகிறது, இரும்புடன் வினைபுரியும் பொழுது எவ்வாறு மாறுகிறது அப்படின்றத நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் பார்க்க போகிறோம். எஸ், லெட்ஸ் see here activity 7. Dissolve about a teaspoonful of copper sulfate in a half cup of water in a glass tumbler or a beaker. எஸ், அதாவது காப்பர் சல்ஃபேட்டு சாலிடாக எடுத்துக்க போகிறீங்க, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக. அது கூட வாட்டர் ஆட் பண்ண போகிறீங்க, half cup of water add in the tumbler or a beaker, dissolve it and add a few drop of dilute sulfuric acid to the solution. ஸோ அந்த சொல்யூஷன் கூடவே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிடை ஃபியூ ட்ராப் ஆட் பண்ணுறீங்க. யூ ஷுட் கெட் எ ப்ளூ கலர் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ளூ கலரில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எஸ், இட் இஸ் எ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். எஸ், the next, save a small sample of a solution in a test tube or a small glass bottle. Yes, அதாவது இந்த சாம்பிளை நம்ம என்ன பார்ப்போம்னா ஒரு டெஸ்ட் டியூப் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரிமைனிங் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் பீக்கர் ட்ராப் எ நெயில் அயன் நெயில் ஆர் எ யூஸ்ட் ஷேவிங் பிளேட் இன்டு த ரிமைனிங் சொல்யூஷன். அதாவது மீதம் இருக்கிற அந்த சொல்யூஷனில் அந்த பீக்கருக்குள்ளே ஒரு இரும்பு ஆணியோ அல்லது யூஸ் பண்ண ஷேவிங் பிளேடையோ போட போகிறோம். ஸோ இப்படி போட்டுட்டு வெயிட் ஃபார் half an hour, ஒரு half an hour வெயிட் பண்ண போகிறோம். அப்சர்வ் த கலர் ஆஃப் த சொல்யூஷன், கம்பேர் இட் வித் த கலர் ஆஃப் த சாம்பிள் சொல்யூஷன் சேவ்ட் செப்பரேட்லி. எஸ், ஸோ half an hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அட் த சேம் டைம் வி ஹாவ் டு கம்பேர் இட் த சாம்பிள் சொல்யூஷன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ளூ கலரில், அந்த சொல்யூஷனும் ஆஃப்டர் கேப்ட் அயன் நெயில்ஸ், அதாவது அயன் நெயில் போட்டு half an hour ஆனதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனோட நிறத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது we have to understand the difference because the iron react to the copper sulfate solution, it convert into a iron sulfate solution. Yes, அதாவது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இரும்புடன் வினைபுரிந்து அயன் சல்ஃபேட் சொல்யூஷனாக மாறிவிடுகிறது. எஸ், அட் த சேம் டைம் த கலர் வில் பிகம் green in color. எஸ், அட் த சேம் டைம் த அயன் பிளேட் இஸ் turn it into brown in color, deposit on the copper. Yes, the color of the solution from a blue to green in color is due to the formation of iron sulfate, a new substance. Yes, அதாவது ஏன் ப்ளூ கலர்லேருந்து க்ரீன் கலருக்கு மாறுதுன்னா அங்கே நியூ சப்ஸ்டன்ஸு உருவாகி இருக்குது வேதி வினைகள் மூலமாக. எஸ்,
and also the brown deposit on the iron nail is a copper. Yes, அதாவது அந்த இரும்பானியோ அல்லது பிளேடு மாலையோ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் டெபாசிட்டாக இருக்கும், அது ஒன்று கிடையாது, அது காப்பர் அப்படின்ற one more new substance. And another new substance we can write the reaction as follow: copper sulfate solution blue in color and iron react to produce a iron sulfate solution green in color, and also copper brown deposit under the iron nail. Yes, so we get two new substance. Yes, look at the picture. The copper sulfate solution add to the beaker. Yes, and also add few drop of sulfuric acid. The color of the solution become blue in color. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளே அயன் நெயில் அதாவது இரும்பு ஆணியை போட போகிறோம். எஸ், ஸோ வி ஹாவ் டு கீப் அயன் நெயில் ஆர் எ ஷேவ்டு பிளேட். ஸோ இப்படி போட்டு ஒரு ½ an hour or else even 24 hours also we have to keep. After 24 hours the solution will become converted into a green in color. Yes, look at the picture, look like how. Yes, after 24 hours the copper sulfate solution converted into a green in color. So solution after reaction look like, before reaction look like blue in color. Yes, so copper sulfate solution converted into a iron sulfate solution. So nail also before the reaction, after the reaction copper deposit on the nail. Yes, then next activity 8. Take about a teaspoonful of vinegar in a test tube. Add a pinch of baking soda to it. Yes, அதாவது ஒரு டெஸ்ட் டியூப்பில் டீஸ்பூன்ஃபுல் ஆஃப் வினிகர்னா அசிட்டிக் ஆசிடை எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சமையல் சோடாவை ஆட் பண்ணுறோம். You would hear a hissing sound and see a bubbles of a gases coming out. Yes, ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் டியூப்லேருந்து ஒரு சவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் பபுள்ஸ் ஆர் கேஸ் இஸ் லிபரேட் ஆகும். பாஸ் திஸ் கேஸ் த்ரூ த ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் லைம் வாட்டர். எஸ், ஸோ அந்த கேஸஸ் எல்லாம் லைம் வாட்டர் கூட பாஸ் பண்ண போகிறோம். வாட் ஹேப்பன் டு த லைம் வாட்டர்? The changes in the test tube is as follow. Yes, the vinegar means acetic acid, baking soda சமையல் soda, sodium hydrogen carbonate react to produce carbon dioxide and other substance. Yes, and also the reaction between carbon dioxide and lime water as follow. Yes, carbon dioxide and lime water react to produce calcium carbonate and water molecule. Yes, அதாவது கார்பன் டை ஆக்சைடும் சுண்ணாம்பு நீரும் வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்ற நியூ சப்ஸ்டன்ஸை கொடுக்கிறது. லுக் அட் த ஆக்டிவிட்டி செட் அப் டு பாஸ் த கேஸ் த்ரூ த லைம் வாட்டர். எஸ், இந்த டெஸ்ட் டியூப்பில் வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி சொல்யூஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸாக லிபரேட் ஆகுது இல்லையா? ஸோ இட் பாஸ் த்ரூ த லைம் வாட்டர். எஸ், அதாவது சுண்ணாம்பு நீர் இருக்க டெஸ்ட் டியூபுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், when carbon dioxide is passed through the lime water calcium carbonate is formed. Yes, அதாவது சுண்ணாம்பு நீர் கூட கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் அப்படின்ற நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாகுது, which make lime water milky. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றி விடுகிறது. எஸ், the turning of lime water into milky is a standard test of your carbon dioxide. அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற ஒரு நிலையான சோதனையாக இந்த சோதனை கருதப்படுகிறது. எஸ், you saw that in each changes one or more new substance were formed. In activity 6, the ash was the new substance formed when magnesium was burnt. Yes, அதாவது மெக்னீஷியம் ரிப்பனை எரிக்கிறது மூலயமா நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடும் ப்ளஸ் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற 2 நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். எஸ், இன் ஆக்டிவிட்டி 7 த ரியாக்ஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வித் அயன் டு ப்ரொடியூஸ் அயன் சல்ஃபேட் அண்ட் காப்பர். எஸ், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இரும்புடன் வினை புரிஞ்சு 2 நியூ சப்ஸ்டன்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன் இஸ் அயன் சல்ஃபேட், அனதர் ஒன் இஸ் காப்பர் அப்படின்னு பார்த்துருக்கோம். எஸ், both of these are new substance. Copper was deposited on the shaving blade of iron. Yes,
In activity 8, vinegar and baking soda together to produce a carbon dioxide which turn lime water to milky. Yes, அதாவது பேக்கிங் சோடா வினிகர் வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குது. அது மட்டும் இல்லாத இந்த கார்பன் டை ஆக்சைடு லைம் வாட்டர் கூட ஆட் ஆகும்போது கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அட் த டைம் த லைம் வாட்டர் கன்வெர்டட் இன்டு எ மில்கி, அதாவது பால் போல மாறுது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். எஸ் எஸ் A change in which one or more new substance are formed is called a chemical change. அதாவது இந்த மாற்றத்தை நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய பொருட்கள் வினையின் மூலமாக உருவாகுது அப்படின்னாக்கா அது வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். A chemical change is also called chemical reaction. அதாவது வேதியியல் மாற்றத்தை நம்ம வேதியியல் வினைகள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஆல் நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். எஸ், அதாவது வேதியியல் மாற்றம்ன்றது நம்மளுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாது எல்லா புதிய சப்ஸ்டன்ஸும் உருவாகிறதுக்கு வேதியியல் மாற்றம் ஒன்றது ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ மெட்டல் இஸ் டு பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் an ore such as iron from iron ore. எஸ், அதாவது இரும்பு தாதுலேருந்து இரும்பை பிரித்து எடுக்கிறது. We need to carry out a series of chemical changes. A medicine is the end product of chain of a chemical reaction. எஸ், அதாவது சங்கிலி தொடரான வேதி வினைகளின் முடிவாக தான் ஒரு மருந்து பொருள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். எஸ், யூஸ்ஃபுல் நியூ மெட்டீரியல் such as plastic and detergent are produced by chemical reaction. And every new material is discovered by studying chemical changes. எஸ், அதாவது பிளாஸ்டிக் டிடர்ஜென்ட்னா நம்ம வாஷிங் சோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமும் வேதியியல் வினைகள் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்றது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். The next explosion of a firework is a chemical change. You know that such an explosion produces heat, light, sound and unpleasant gases that pollute the atmosphere. That is why you are advised not to play with fireworks. Yes, அதாவது பட்டாசு வெடித்தல் என்றதும் ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னு கேட்டாங்க, பட்டாசு வெடிக்கும் பொழுது அது வெப்பத்தை உருவாக்குது, லைட் ஒளியை சவுண்டை உருவாக்குது, அண்ட் ஆல்சோ அன்பிளசன்ட் கேஸ். அதாவது தேவையில்லாத வாயுக்களை வளிமண்டலத்தில் உருவாக்கி வளிமண்டலத்தில் மாசுபடுத்துகிறது. எஸ், when food get spoiled it produces a foul smell. Shall we call this changes a chemical change? எஸ், அதாவது உணவு கெட்டு போதும் ஒரு வேதியியல் மாற்றத்தின் மூலமாக தான் திகழ்கிறது. எஸ் எஸ் we learned in chapter 1 that plant produce that food by the process is called photosynthesis. Can we call photosynthesis a chemical change? எஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை என்றது ஒரு வேதியியல் மாற்றமாக தான் திகழ்கிறது. அதாவது இரும்பாலான ஒரு திங்ஸ், இது இரும்பாலான ரோபோ. It is using time like at the time of keep outdoor of the environment. அதாவது வெளிப்புறத்தில் இதை வைக்கும் பொழுது வாட்டர் வேப்பர் மற்றும் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து இரும்பானது துருப்பிடிக்க ஆரம்பிக்கிறது. எஸ், rusting occur when iron is exposed to oxygen in air and water or a water vapor. எஸ், ஸோ துருப்பிடித்தல் என்பது காற்றில் உள்ள ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து ரஸ்டிங்கை உருவாக்குகிறது. எஸ், ரஸ்டிங் இஸ் a iron oxide. Yes, let's see here. Iron react to oxygen and water molecule to produce a iron oxide. Yes, look at the picture. It is a equation of rusting. Yes, துருப்பிடித்தலுக்கான equation. Yes, look at the picture. Surrounding moisture and oxygen react to produce a rusting. At the time of high moisture content, rusting is faster. Yes, அதாவது துருப்பிடித்தல் என்பது அதிக ஈரப்பதத்தின் போது வேகமாக நடைபெறும் வினையாக திகழ்கிறது. Yes, this process of rusting formation in the presence of oxygen and water or a water vapor is called rusting. Yes, look at the picture. After rusting, the iron made up of things look like. Yes, look at the
iron gate, car, and other iron made up of things are. Yes, let's see here. Rusting of iron, அதாவது இரும்பு துருப்பிடித்தல் எவ்வாறு நடைபெறுது அப்படின்னு தான் பார்க்குறோம். Let us get back to rusting. This is one changes that affect iron particles and slowly destroy them. Yes, அதாவது இரும்பு பொருட்களை மெதுவாக அழிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் துருப்பிடித்தல் திகழ்கிறது. எஸ், since iron is used in making bridges, ship, car, drug bodies and many other articles. So due to loss due to rusting is huge. Yes, the process of rusting can be represented by the following equation. Yes, iron and oxygen and water react to produce a rust iron oxide. Yes, for rusting the presence of both oxygen and water or a water vapor is essential. As yes, அதாவது இரும்பு துருப்பிடித்தலுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் அதாவது காரணிகளாக திகழ்வது ஆக்சிஜனும் வாட்டரும். Yes, in fact, if the content of moisture in air is high, which means if it is more humid, rusting become faster. Yes, அதாவது சூழ்நிலையில் அதாவது வெளிப்புறத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது துருப்பிடித்தல் என்ற வினையானது அதிவேகமாக செயல்படுகிறது. எஸ், ஸோ ஹவு டு வி ப்ரிவெண்ட் ரஸ்டிங்? ப்ரிவெண்ட் அயன் ஆர்டிகிள் ஃப்ரம் கம்மிங் இன் காண்டாக்ட் வித் ஆக்சிஜன் ஆரியா வாட்டர் ஆரியா போத். எஸ், அதாவது இந்த துருப்பிடித்தலில் இருந்து இரும்பு திங்ஸை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அல்லது தடுக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒன் சிம்பிள் வே is to apply a coat of paint or a grease. Yes, ஒரு சிம்பிள் வேன்னு பார்த்தாக்கா பெயிண்ட் பண்ணலாம் அந்த அயன் திங்ஸ் மேலே, அரல்ஸ் கிரீஸை பெயிண்ட் பண்ணிக்கலாம். எஸ், இன்ஃபேக்ட் திஸ் கோட் ஷுட் பி அப்ளைட் ரெகுலர்லி டு ப்ரிவெண்ட் ரஸ்டிங். எஸ், அதாவது இந்த ப்ராசஸை நம்ம ரெகுலராக பண்ணும்போது ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ரஸ்டிங் துருப்பிடித்தலை. Another way is deposit a layer of a metal like chromium or a zinc on a iron. Yes, அதாவது இன்னொரு வழியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஜிங்க் அல்லது குரோமியம் என்ன பண்ணுறோன்னா இந்த அயன் திங்ஸ் மேலே கோட்டிங் பண்ணுறோம். Yes, this process of depositing a layer of zinc on a iron is called galvanization. Yes, அதாவது galvanization என்பது இந்த அயன் மேலே நம்ம குரோமியம் அல்லது ஜிங்க் லேயரை டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் galvanization அப்படின்னு சொல்கிறோம். The iron pipe we use in our home to carry water are galvanized to prevent rusting. Yes, அதாவது நம்ம வீட்டுக்கு டேப் வாட்டருக்கு பைப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அயன் பைப்பு. ஸோ அதையும் நம்ம கேல்வனைஸ்ட் பைப்பாக யூஸ் பண்ணும்போது நம்ம ரஸ்டிங் துருப்பிடித்த இரும்பு துருப்பிடிக்கிறத நம்ம தடுக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தென் நெக்ஸ்ட் டாபிக் கிறிஸ்டலைசேஷன். எஸ், அதாவது படிகமாக்குதல். Look at the activity, they will follow crystallization process. இப்போ படிகமாக்குதல் எவ்வாறு நடைபெறுது அப்படின்றத இந்த ஆக்டிவிட்டி மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், இப்போ ஒரு பாட்டில் வாட்டர் சம் ஆட் டு பாயில் இட். எஸ், அதாவது ஒரு பாட்டில் வாட்டரை ஆட் பண்ணி இப்போ பாயில் பண்ணுறாங்க த்ரூ த ஃபயர். எஸ், ஸோ இந்த வாட்டர் பாயில் அவர் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு தான் டேக் சம் சால்ட் டு ஆட் இட், அதாவது சால்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டீர் இட் வெல். எஸ், ஒன்ஸ் வாட்டர் ஸ்டார்ட் பாயிலிங் ஸ்லோலி ஆட் சால்ட். கேர்ஃபுல்லி த மிக்சர் இஸ் ஹாட். எஸ், அதாவது கலக்கும் போது நல்லா கேர்ஃபுல்லாக கலக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஹாட், அதாவது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸ்டீர் மிக்சர் கான்ஸ்டன்ட்லி அண்ட் கீப் ஆன் ஆடிங் பிளைன் சால்ட் டு இட் until no more crystal formation of salt. Yes, அதாவது crystal formation இல்லாமல் சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ இப்போ அந்த சால்ட் சொல்யூஷனை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணி ஒரு பீக்கரில் எடுத்து வச்சுக்கிறோம். எஸ், நவ் வி வில் allow the solution to cool. அதாவது அந்த பீக்கரில் இருக்க சொல்யூஷனை நம்ம இப்போ கூல் பண்ணுறதுக்காக அதை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். ஐ திங்க் த சொல்யூஷன் ஹேஸ் கூலிங் நவ். ஸோ இப்போ சொல்யூஷன் கூலாக இருக்கும். நவ் பாஸ் மீ அ ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்னா ஒரு நூல் எடுத்துக்கிறீங்க, அதை ஒரு குச்சியில் கட்டி அந்த பீக்கருக்குள்ளே இருக்க சொல்யூஷனுக்குள்ளே இதை விட போகிறீங்க. ஸோ இப்படி விட்டுட்டு சம் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் இஃப் யூ ஹேவ் டு see the beaker. எஸ், அதாவது சில நாள் கழித்து அதுக்கப்புறமா வந்து அந்த பீக்கரை நீங்கள் பார்க்கும் பொழுது
எப்படி இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங் நீங்கள் உள்ளார விட்டீங்க இல்லையா நூல், ஸோ அந்த நூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்மேஷன், அதாவது படிகமாக அந்த நூலை சுற்றி படிஞ்சு காணப்படும். லுக் அட் த பிக்சர், லுக் லைக் இந்த மாதிரி தான் காணப்படும். இட் இஸ் எ லார்ஜ் சால்ட் கிறிஸ்டல், பெரிய படிகங்களா உப்பு மாறி காணப்படுது. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இந்த ப்ராசஸை தான் நம்ம படிகமாக்குதல் அப்படின்னு சொல்றோம். எஸ் salt can be obtained by the evaporation of sea water. எஸ், அதாவது சால்ட்டை கடல்லேருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா நீர் ஆவியாதல் மூலமாக எடுக்கிறோம். தி சால்ட் obtained in this manner is not pure and its crystal are small. ஸோ இந்த வழியில் நம்ம சால்ட்டை எடுக்கும்போது அந்த சால்ட்டு பியூராகவும் இருக்காது, அது மட்டும் இல்லாத அதோடைய படிகம் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். தி ஷேப் ஆஃப் த கிறிஸ்டல் cannot be seen clear, அதாவது அதோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது. However, a large crystal of pure substance can be formed from their solution. Yes, the process is called crystallization. படிகமாக்குதல். எஸ், அதாவது படிகமாக்குதல் அப்படின்ற ப்ராசஸ் மூலயமா தான் நம்ம இந்த சால்ட்டெல்லாம் பெரிய படிகங்களாக மாற்றுறோம். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச். இது ஒரு இயற்பியல் மாற்றத்திற்கான எக்ஸாம்பிள், உதாரணமாக கருதப்படுகிறது. எஸ், let's see here activity 9. Take a cupful of water in a beaker and add a few drops of dilute as sulfuric acid. Yes, அதாவது ஒரு கப்ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அதில் ஃபியூ ட்ராப் என்ன பண்ண போகிறீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறீங்க. நவ் ஹீட் த வாட்டர் when it is start boiling and add copper sulfate powder slowly while stirring continuously. எஸ், ஸோ வாட்டர் நல்லா பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் காப்பர் சல்ஃபேட் பவுடரை ஸ்லோவாக கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே கிண்டிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து. கண்டினியூ ஆட் காப்பர் சல்ஃபேட் பவுடர் till no more powder can be dissolved. எஸ், அதாவது அந்த நல்லா கலக்கணும், அந்த சாலிட் ஃபார்மேஷனாக கிறிஸ்டல் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்குறீங்க. ஸோ கலந்ததுக்கப்புறம் த சொல்யூஷன் இஸ் ரெடி. நவ் ஃபில்டர் த சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷனை ஒரு பீக்கரில் ஃபில்டர் பண்ண போகிறீங்க. எஸ், allow the solution it to cool. ஸோ இப்போ அந்த சொல்யூஷனை கூல் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். டோன்ட் டிஸ்டர்ப் த சொல்யூஷன் வென் இட் இஸ் கூல். லுக் அட் த சொல்யூஷன் ஆஃப்டர் சம் டைம். கேன் யூ see the crystal of copper sulfate? If you not, wait for some more time. எஸ், ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சொல்யூஷனு கிறிஸ்டலைசேஷன் ஃபார்மில் இருக்கும், அதாவது படிகமாக காணப்படும். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சொல்யூஷனை நம்ம கூல் பண்ணி அப்படி விட்டோன்னா கொஞ்ச நாளைக்கு அது படிகமாக பெரிய கிறிஸ்டல்ஸாக காணப்படும். எஸ், லுக் அட் த பிக்சர், இட் இஸ் ஏ கிறிஸ்டல். ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணி தான் படிகமாக்குதல், உப்பெல்லாம் படிகமாக்கி கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் நமக்கு கொடுக்குறாங்க. எஸ், you have learned about physical and chemical changes. எஸ், அதாவது இந்த லெசனில் நீங்கள் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றம் எவ்வாறு நிகழுது, அதாவது எந்தெந்த மாற்றத்தெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் இயற்பியல் மாற்றம், எதெல்லாம் நம்ம வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோன்னு தெரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க. எஸ், லெட்ஸ் see here keywords of this lesson. chemical change வேதியியல் மாற்றம், chemical reaction வேதியியல் வினை, crystallization படிகமாகுதல் galvanization, physical changes இயற்பியல் மாற்றம், rusting துருப்பிடித்தல். எஸ், okay children, this is the end of this lesson. Thank you for watching this video. Have a excellent day.